சட்டமன்றத்தில் இது எழுப்பப்படும் பொழுது இதற்கு பதில் சொல்வதற்கு அவருக்கு துணிச்சலோ வக்கு வகை கிடையாது. அதை எதிர்கொள்ள முடியாம எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவரை முடக்கிடலாம், உங்களுக்கு விசாரிக்கிறது தான் நோக்கம்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். அதை மீறி ஒரு கைது நாடகத்தை அரங்கேற்றி யாரோ ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய தேவை விஜய்க்கும் விஜய் அரசுக்கும் இருக்கு. பொது வாழ்வுல இல்லாத ஒருத்தவங்களோட பேர் அங்க வருது இல்ல. அது என்ன அப்படின்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல புது வாழ்க்கையில இருக்காங்களா? கிருத்திகா உதயநிதி அவர்கள் அரசியல்ல புது வாழ்க்கையில இருக்கிறாங்களா? இதுல எதுவுமே இல்லையே. இவங்களை எல்லாரையும் தரந்தாழ்ந்து கடந்த காலங்களில் விமர்சிச்சது உண்டா இல்லையா? அந்த எஃப்ஐஆர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்ணீர் வரும். என்னை மாதவிடாய் காலத்துல சென்னைக்கு வான்னு ஃபோர்ஸ் பண்ணாரு, மார்பை காட்டுன்னு வீடியோல மார்பை காட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணாரு. உங்க எம்எல்ஏ கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க சார், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க சார். இதுதான் நீங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? ஒருத்தர் மனம் பாதிக்கப்பட்டிருக்குதா இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அவருடைய மனதை குளிர்விப்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான். இது கற்பனையில பேசுற, கற்பனையில எல்லாம் பேசுற ஆபாசம் உங்க மனதிலையும் உங்க பேசுனதுல இல்ல பாக்குறவங்க பார்வையிலையும் கேட்கறவங்க இதுலயும் தான் இருக்கு. அப்ப தாவேகா கும்பலுக்கு உறுத்தி இருக்குன்னா அவங்க மனசுலதான் ஆபாசம் இருக்கு. அவருக்கு அளவுல பேசுறதுல மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க் நடந்திருக்கிறது. ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆனா அசிங்கப்பட்டு போயிருப்போங்கிற அச்சத்தினுடைய விளைவு தான் நாங்க ரிமாண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு. சர்வாதிகாரத்தினுடைய விளிம்பில் நின்று ஆடின எல்லாரையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு முறியடிச்சிருக்காரு. விஜயனுடைய சர்வாதிகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் முறியடிக்கும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர். சார் வணக்கம். உங்களுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை இன்று காலை அரெஸ்ட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அழைச்சிட்டு தஞ்சாவூருக்கு போய் விசாரிக்கணும்னு அழைச்சிட்டு போறாங்க. போற வழியிலேயே நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அவர் விடுவிக்கப்படணும், இன்றே விடுவிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த கைது நடவடிக்கை அது தமிழ்நாட்டில் பலரும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த அடிப்படையில் யாரோ ஒருத்தருடைய மனதை குளிர்விப்பதற்காக ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த காவல்துறை நிர்வாகத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டில் குவிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஃபெரலைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டின் மீது திணித்திருக்கிறார். யாரோ ஒரு இண்டிவிஜுவலை குளிர்விப்பதற்காக. அந்த இண்டிவிஜுவல் யாருங்கிற கேள்வியை தான் எழுப்ப விரும்புகிறோம். ஒன்று, ஏன் இந்த இண்டிவிஜுவல் இல்லை, ஏன்னா உங்களுக்கு நோக்கம் அரெஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னா 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று, அவர் இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணணுங்கிறது நோக்கமாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை நாங்கள் விசாரணைக்கு தான் அழைக்கிறோம் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்திருக்கணும். ரிமாண்ட் பண்ணுறது நோக்கமாக இருந்து இந்த கைது நடந்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க எழுந்த எதிர்ப்பும் மக்கள்கிட்ட எழுந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அலையும் விஜய் அரசை அச்சமூட்டி இருக்க வேண்டும். அந்த அச்சத்தினுடைய விளைவாகத்தான் மதியம் 2 மணிக்கு கோர்ட்ல நாங்கள் ரிமாண்ட் பண்ற ஐடியால இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை ரிமாண்ட் பண்றது இன்டென்ஷனா இல்லாம இருந்திருந்தா, இவங்க கோர்ட்ல சொன்னது உண்மையிலே அவங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னா இந்த அரெஸ்டே தேவைப்பட்டிருக்காது. சமன் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு விசாரிக்கிறது தான் நோக்கம்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா அவர் உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கான பதிலை அவர் கொடுத்துருக்க போறாரு. அதை மீறி ஒரு கைது நாடகத்தை அரங்கேற்றி யாரோ ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய தேவை விஜய்க்கும் விஜய் அரசுக்கும் இருந்திருக்கிறது. அதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் இது முதன்மை. 2வது முக்கியமானது, தமிழ்நாடு சட்டமன்றம் நாளைக்கு கூட இருக்கக்கூடிய நிலையில் பட்ஜெட்ல உருப்படியா சொல்றதுக்கு இந்த அரசு கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த முதல் 100 நாட்கள்ல என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினுச்சுன்னு ஒரு பட்டியல் அந்த பக்கம் வச்சுப்போம். தாவேகா அரசு வந்த முதல் 100 நாட்களுக்குள்ள என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறது, பேர் மாத்தினதையும் போலி வழக்கு போட்டதையும் எதிர்க்கட்சிகளை கைது பண்ணதையும் தாண்டி வேற என்ன திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல திமுகவும் அதிமுகவும் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஏறி நின்று ரீல்ஸ் போட்டது. இதை தாண்டி வேற எதையும் செயல்படுத்தல. அப்ப இதுதான் பட்ஜெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. பட்ஜெட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு எழும், ஒரு அதிருப்தி எழும். இந்த அதிருப்தியை மடைமாத்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இன்னொன்னு, கர்நாடகா விவகாரத்தில், காவிரி விவகாரத்தில் வாலண்டியரா போய் அவரு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நான் கூப்பிடல, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்ன நான் சந்திக்கிறேன்னாரு. அப்ப வாலண்டியரா போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கிறார் விஜய். விஜய் அசிங்கப்படுறது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற பொசிஷன்ல இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டை கர்நாடகாவிட அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் நாளைக்கு அசம்பிளியில எழுப்புவோம். சட்டமன்றத்தில் இது எழுப்பப்படும் பொழுது இதற்கு பதில் சொல்வதற்கு அவருக்கு துணிச்சலோ வக்கு வகை கிடையாது.
அதை எதிர்கொள்ள முடியாம எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவரை முடக்கிடலாம் அப்படிங்கிற கெட்ட நோக்கத்தை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இன்னைக்கு நடந்த கைதுக்கு 3 பாசிபிலிட்டி தான். ஒண்ணு, ரிமாண்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இந்த கைது நடந்திருந்தால் எதிர்ப்புக்கு பயந்து ரிமாண்டை அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். 2வது, ரிமாண்ட் பண்றது நோக்கமா இல்லைன்னா அவங்க வெறும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி விசாரணைக்கு அழைச்சிருக்கலாம். அது இல்லாம கைது பண்ணதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் மனதை குளிர்விப்பதற்காக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3வது, சட்டமன்றத்துக்குள்ள அவர் வராம இருந்தா இவங்களுக்கு சேஃப், கொஞ்சம் துணிச்சலா பேசலாம், அவர் சட்டமன்றத்துக்கு வந்தா பயமா இருக்குன்னு விஜய் நினைக்கிறார். வேற இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ஏதோ ஒரு செயலின் எதிர்வினை, வினை என்னங்கிறத பார்க்க வேண்டியிருக்குல்ல. அவர் நேற்று 25 நிமிஷம் பேசுறாரு. நேற்று நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க, காவிரி விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசுறீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதுல அந்த 1 நிமிஷம் பேசிய பேச்சு அதுதானே தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. காவிரி விவகாரம், நீங்க பண்ண போராட்டம் எல்லாமே நீர்த்து போயிடுச்சு. அது திட்டமிட்டு தாவேகாவினுடைய இணைய கூலிப்படை கும்பலால் மாற்றப்படுகிறது. மாறி இருக்கிறது நீங்க சொல்றீங்க, அது மாற்றப்பட்டதுன்னு நான் சொல்றேன். இந்த நரேட்டிவ் வாஸ் செட். அந்த நரேட்டிவ்காக பின்னால ஒரு பெரிய பேசாத ஒரு விஷயத்த பேசின மாதிரி பண்ணாங்க. சொல்லல. என்னன்னா அந்த பேச்சு தெளிவானது. நீங்க பாருங்க, அவர் பேசிட்டே வர்றாரு. 42 TMC வரைக்கும் தண்ணி வந்திருக்கணும், இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு கிடைக்கல. ஆனா இந்த முதலமைச்சர் அது குறித்து ஏதாவது பேசினாரா? பேசல. அவருடைய கவலை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றது என்ன? கீழ இருந்து வந்த தகவல் செய்தி என்ன வருது? கீழ இருந்து மக்கள் கத்துறாங்க, அங்க இருக்க தொண்டர்கள் கத்துறாங்க. நேற்று வெறும் திமுக கட்சிக்காரங்க மட்டும் இந்த கூட்டத்தில் இல்ல, விவசாயிகள் இருந்திருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இருந்தாங்க. அப்ப கீழ இருந்து வரக்கூடிய சவுண்ட் என்னவா இருக்குன்னா, அவருக்கு ஒரே ஒரு கவலை தான். இவர் மீன் பண்றது எதனா திமுக காரர்களை தொடர்ச்சியாக பொய் வழக்கில் கைது செய்வதை அவர் மீன் பண்றாரு. அந்த உரையே அப்படிதான் இருக்கு, அதுல பேசிட்டு இருக்கிறாரு. கீழ இருந்து என்ன சொல்றாங்க? திரிஷா வீட்டுக்கு தண்ணி வரல, அதுதான் அவர் கவலைன்னு கீழே சொல்றாங்க. நமக்கு திரிஷான்னு எல்லாரும் கத்தனோடனே நமக்கு திரிஷாங்கிற செய்தி மட்டும்தான், அந்த வார்த்தை மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப அதற்கு அவர் ஆற்றக்கூடிய பொது வாழ்வுல இல்லாத ஒருத்தவங்களோட பேர் அங்க வருது இல்ல. அது என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். சரி, நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, அரசியல்ல பொது வாழ்க்கையில இல்லாத திரிஷா அவர்களை இழுத்தாருல, வழக்கு போடுங்க, கைது பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கா? இப்ப யாருக்கு பயப்படுறீங்க? நயினார் நாகேந்திரன்னா பயப்படுவீங்க. கீழ இருந்து கேடஸ் இது பண்றாங்க சார். சரி, இன்பநிதி அவர்கள் அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்காங்களா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்காங்களா? கிருத்திகா உதயநிதி அவர்கள் அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறாங்களா? இதுல எதுவுமே இல்லையே. இவங்களை எல்லாரையும் தரந்தாழ்ந்து கடந்த காலங்களில் விமர்சிச்சது உண்டா இல்லையா? இப்படி நம்ம 1008 உதாரணம் இருக்குல்ல. தொண்டர்கள்ல யாரோ 2 பேர் கத்துறாங்க, அதற்கு அவர் ஆற்றக்கூடிய எதிர்வினை தான் என்ன சொல்றாருன்னா, எங்க தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன ஆபாசத்தை நீங்க கண்டீங்க? இப்ப இது ஒரு இரட்டை அர்த்தம்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அவர் சொன்ன நோக்கம் வேற, நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு ஆபாசம் இருக்கு, அது ஒரு அசிங்கம் இருக்கு. இல்ல, அதை சொல்லிட்டு அவரு நான் காவிரியை சொன்னேன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு. ஏன் சொல்றாருன்னா, தாவேகாவினுடைய கும்பல் ஒரு வக்கர புத்தி கொண்ட கும்பல். அது எல்லாத்தையும் ஆபாசமா மட்டும்தான் பார்க்கும், எல்லாத்தையும் வன்மமா எந்த ஆபாசமும் இல்ல. அப்படியான நோக்கமும் கிடையாது அந்த பேச்சுல. இல்ல, பாக்குற மக்களுக்கு அவர் ஒரு நக்கல் டோன்ல அதை சொல்லும் போது ஆபாசமா பொருட்படுத்துற வகையில தானே இது ஆபாசமா திரிப்பாங்கிறதுக்காக அவர் போட்ட கரெக்ஷன் தான் காவிரியை நான் சொன்னேன் அப்படின்னுட்டு. நீங்க காவிரியை சொன்னேன்னு சொல்லலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இதை மட்டுமே அவர் என்னென்ன தண்ணி அதை சொன்னாரு இதை சொன்னாருலாம் நீங்க டைவர்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த இடத்துல தான் நீங்க மீன்ஸ் சமூக ஊடகங்கள்ல அந்த ஈகோசிஸ்டம், தாவேகா ஈகோசிஸ்டம், அப்ப அந்த இடத்துல அவர் இதை சுதாரிச்சுதான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறவர், அவரு திரிஷான்னு அவங்க எல்லாரும் சவுண்ட் போடும்போது அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை கண்ட்ரோல் பண்றதுல ஒண்ணும் இல்ல. அதை என்டர்டைன்லாம் பண்ணலையே, அதுக்கு அவரோட ரியாக்ஷன் என்னங்கிறது சொல்றாரு. முக்கியமான விஷயம் சார். நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது என்னவா வேணா இருக்கலாம், அதை தமிழ் சமூகத்தில் நீங்க நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க பொது வெளியில வரத சரி சார், அவங்க பொது வாழ்க்கையில இல்லை, எதுக்கு அவங்களுடைய இதை எல்லா ஊடகங்களும் நியூஸ் ஆக்கிட்டே இருக்கீங்க? என்ன காரணம்? ஏன் மற்ற திரைக்கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சம், மற்ற திரைக்கலைஞர்களுடைய ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்காத ஒரு விஷயம்? இத்தனைக்கும் அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் கூட கிடையாது. அவங்க ஏதோ 28 நிமிஷம் 32 நிமிஷம்னு போடுற இன்ஸ்டா பதிவுகள் கூட நீங்க பொலிட்டிக்கல் நியூஸஸா, பொலிட்டிக்கல் நியூஸ் கேரி பண்ணக்கூடிய ஊடகங்கள் கேரி பண்றாங்கன்னா அதுக்கு பின்னால எது ஆப்ரேட் ஆகுது? அப்ப அந்த கொஸ்டின் வருது இல்ல. அப்ப நீங்க ஒரு பக்கம் அவங்கள ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா நரேட் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. யாரோ ஒரு 2 கேடர் கேட்டா நீ ஏன் தட்டி கேட்கல இப்படி கேட்பீங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு யோக்கியம் பேசுறாங்கல்ல தாவேகாவினுடைய அமைச்சர்கள். இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, யார் இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஜெயலலிதா அவர்கள் இருந்தா என்ன நடவடிக்கை எடுத்து? ஜெயலலிதா இருந்திருந்தால் உண்மையா என்ன நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அது அவங்க கட்சியினுடைய அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கூட ஒரு
பேட்டியில சொன்னார், அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேட்டியில சொன்னார். நான் சொல்றேன், ஜெயலலிதா இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் பெண்கள் குறித்து யார் பேசினாலும் எது நடந்தாலும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படிதானே உங்க ஸ்டேட்மெண்ட்? ஏற்கனவே அவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் அவங்க கட்சியின் பெண்கள் குறித்து அவதூறா பேசுறதுக்காக அந்த இடத்துல எனக்கு மற்ற வழக்குகள்லாம் விட்டுரும். 3 வழக்குகளை மட்டும் நான் கேட்கிறேன். 1, ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண், உங்களுடைய ரசிகை, உங்க கட்சியில இருந்தவங்க, அவங்க கதறாங்க, என்ன 2-3 பேர் சேர்ந்து கூட்டுப்பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்திட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர் என்ன அழைத்து மிரட்டுகிறார், என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் காரணம். இதை அந்த அம்மா கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்காங்க. பப்ளிக்ல மீடியா டீம் 3 முறை ரோட்ல நின்று கதறிட்டாங்க. விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கினார். தாவேகா அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கிட்டு மிரட்டியதாக சொல்லப்பட்ட அந்த தாவேகா எம்எல்ஏக்கு என்ன பண்ணீங்க? துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க. இதுதான் நீங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? வேஷம் கட்டக்கூடாது சார். அடுத்து வாங்க, ஆலந்தூர் பக்கத்துல ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக தாவேகாவினுடைய நிர்வாகி ஒருத்தர், பகுதி செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ, வேம்புலின்னு நினைக்கிறேன், நீக்கப்படுறார். அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக செய்தி வருது. 15 நாள் கூட ஆகல. அவர் ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் கட்சி நிகழ்ச்சியிலையும் பொது நிகழ்ச்சியில எம்எல்ஏ பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு விஷுவல்ஸ் வருது. அது என்ன பெண்களை காப்பாற்றுற லட்சணமா? இவ்வளவு கூட வேண்டாம், இன்னைக்கு நடக்கிறது இருங்க. 27 ஜூலை மாசத்துல 23ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது. என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் எனக்கு கட்சியில பொறுப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்லி என்ன ஆபாசமா பேச ஆரம்பிச்சார், என்கிட்ட தவறா நடந்துகிட்டார் அப்படின்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். என்னை மாதவிடாய் காலத்துல சென்னைக்கு வான்னு ஃபோர்ஸ் பண்ணாரு, மார்பை காட்டுன்னு வீடியோல மார்பை காட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணாரு. இதை நான் போய் ஆற்காடு எம்எல்ஏ கிட்ட, அவங்க ஒரு பெண் இத்தனைக்கும், எம்எல்ஏ கிட்ட முறையிட்ட போது, அவர் முறையிட்ட போது நான் அந்த எம்எல்ஏ மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசியிருக்காங்க அந்த அம்மா. அது எஃப்ஐஆர்லேயே பதிவாயிருக்கு. நீங்க முறைப்படி அந்த மாவட்ட செயலாளரும் கைது பண்ணியிருக்கணும், அந்த எம்எல்ஏவே கைது பண்ணியிருக்கணும், ஏன் காம்ப்ரமைஸ் பேசணுன்னு. அப்ப தாவேகாவினுடைய எம்எல்ஏ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விட்டா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விட்டா அவருக்கு துப்பாக்கி எந்த போலீஸ் பாதுகாப்பு. ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டா ஸ்டேஷன் பெயில வெளியிட்டுருவீங்க, 10 நாள்ல வெளில விட்டுருவீங்க, பக்கத்துல கூப்பிட்டு அரசு நிகழ்ச்சியில் வச்சுப்பீங்க. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பெண்ணை ரொம்ப அபியூசிவா பாலியல் குற்றத்துக்கு தூண்டி இருந்தா கூட அவர் மீது எந்த நடவடிக்கை இருக்காது. கேட்டா எஃப்ஐஆர் போட்டோமே, அரெஸ்ட் பண்ணலையே, ஏன் அரெஸ்ட் பண்ணல? உங்க எம்எல்ஏ கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க சார், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க சார், யார் கேட்கறது? இதுதான் நீங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? அப்ப எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன். இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க பண்ணலையா, அவங்க பேசலையா அப்படின்னு பேசுறது மட்டும் சரியாங்கிற ஒரு பொது தளத்துல இருந்து ஒரு பார்வை. இன்னொன்னு, இது திமுகல இருந்து தாவேகால இருந்து அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட கட்சிகள் அனைத்துமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கொஞ்சம் சரி பண்ணணும், நாவடக்கம் தேவை அப்படிங்கிற வார்த்தைகளுடைய எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்றது தப்புன்னு சொல்றாரு. அவரும் சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் இதை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா அவரு சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்குது. எல்லாருமே உங்களுடைய தோழமை கட்சிகளா இருந்தவங்க, இப்பயும் கொள்கை ரீதியா அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே நாவடக்கம் தேவை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றதுங்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு தோழமை கட்சிகளா இருந்தவங்க இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொலிட்டிக்கலா ஒரு ப்ரெஷரை தாவேகா கிரியேட் பண்ணியிருக்கிறது. தன்னுடைய ஐடி செல் மூலமாக, தன்னுகிட்ட இருக்கக்கூடிய ஊடக லாபி மூலமாக. இப்படித்தான் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை மோடி ஹேண்டில் பண்றாரு. அவசிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க் நடந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுல பவர்ஃபுல் டிவிகேவா டிஎம்கேவா யாரு நினைச்சா என்ன பண்ண முடியுங்கிறது அதிகாரம் யார் கையில இருக்கு? ரொம்ப சிம்பிள் சார். என் பேச்சை கேட்க மாட்டியா, 3 சேனலை தூக்கி அடிப்பேன்னு வந்த 3ஆவது நாள் தூக்கி அடிச்சாங்களா இல்லையா? 3 சேட்டலைட் சேனல்ல. அதுக்கு பிறகு அந்த சேனல்கள் என்ன பேசுறாங்களா பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? ஏன்னா அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்றீங்க நீங்க. ஒண்ணும் இல்லை சார், ஏதாவது ஒரு போராட்டத்துல யாராவது ஒருத்தர் பேசிட்டா, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல திமுக தலைவர் கூட நின்ன போட்டோ, எதிர்கட்சி தலைவர் கூட நின்ன போட்டோ எடுத்து அந்த போராட்டமே தூண்டுதலால் தான் நடக்குது. மாணவர் போராட்டம் எதிர்கட்சி தூண்டுதல், வேளாண் விவசாயிகள் போராடினா எதிர்கட்சி தூண்டுதல், டாஸ்மாக் ஊழியர்கள் போராடினா எதிர்கட்சி தூண்டுதல், இப்படி மீனவர்கள் போராடினா எதிர்கட்சி தூண்டுதல், இப்படி எல்லாத்தையும் டேக் பண்றீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எல்லா ஊடக அதிபர்களும் உங்களை சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீங்க தூண்டிதான் இந்த நரேட்டிவ் செட் பண்ணப்படுதான்னு நாங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்ல. நாங்க கண்ணியம் காக்குறோம், ஊடகங்களை நோக்கி அப்படி கண்ணிய குறைவா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கண்ணியமா இருக்கிறோம்.
அந்த கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகவே அங்க எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பெரிய ஒரு ட்ராப்ல விழ வச்சிருக்கிறது தாவேகா. இதுவே ஒரு ட்ராப். ஆமா, அதாவது அவங்க விரும்பின ஒரு கட்டு இருக்குல்ல, நான் சொன்னல சார், நீங்க கீழ இருந்து வரதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறத மறைச்சிடும். இல்ல சார், அந்த 25 நிமிஷமே கொள்கை ரீதியா தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து ஒரு மேகதாட்டு அணை குறித்து இல்ல வந்து காவிரி விவகாரம் குறித்து விவசாயிகள் படுற பிரச்சனைகள் குறித்து அதெல்லாம் பேசிட்டே அதோட போயிருந்ததுன்னா அதுதானே பேச பொருளா மாறி இருக்கு. இல்ல நான் அதான் சொல்றேன்ல, கீழ இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவர் இன்டராக்டிவா பேசக்கூடியவர். உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்தல் கேம்பெயினா இருக்கலாம், பிரச்சார மேடைகளா இருக்கலாம், எல்லாத்துலயும் கீழ இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு அவர் எதிர்வினை ஆற்றக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு எதிர்வினை தான் அது ஆபாசமான நோக்கத்தோட ஆபாசமான பொருள்லையோ ஆற்றப்படவில்லை. அப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை வந்து ரெட்டை அர்த்தமா நீங்க என்ன சொல்றீங்க, இன்னமும் என்ன சொல்றாங்க யாரும், அது நேரடியா ஆபாச அர்த்தம், ரெட்டை அர்த்தம்ங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்படிதானே? ரெட்டை அர்த்தம்னா அது நீங்க புரிஞ்சுக்கிறதுல தானே பிரச்சனை இருக்கு. ஆபாசம் உங்க மனதிலையும் உங்க இல்ல பாக்குறவங்க பார்வையிலையும் கேட்கறவங்க இதுலயும் தான் இருக்கு. அப்ப தாவேகா கும்பலுக்கு உறுத்தி இருக்குன்னா அவங்க மனசுலதான் ஆபாசம் இருக்கு. சார் ஒண்ணும் இல்ல, விஜய் என்ன சொல்றாரு, நான் என்ன கவர்ச்சி டேஷானு ஒரு டேஷ் போட்டார்ல, அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணிக்கணும்? நானே ஏதாவது ஒரு ஆபாசமான ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணிட்டு நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இல்ல நான் அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொன்னாரு, நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு டேஷ் ஒன்று போட்டார் கரூர்ல, எனக்கு ஏதாவது வாயில வந்துரும்னுட்டு. அந்த இடத்துல நானே ஒரு ஆபாசமான வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு விஜய் மீது புகார் கொடுத்தா விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அதுக்கு தெம்பு இருக்கா உங்களுக்கு? அதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? அப்ப என்ன சார், நீங்க மீன் பண்ணிக்கிறது தானே இங்க பிரச்சனை. டேஷ்னு சொன்னா பிரச்சனை இல்லை, அதாவது கவர்ச்சி இதுவான்னு கேட்டா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சிக்கல் வருது? அப்ப இந்த வாட் யூ மீன், உங்களுக்கு அது என்ன பொருளில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? அந்த பேச்சுக்கு 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே எங்களுடைய ஆதரவாளர், இத்தனைக்கு கட்சிக்காரர் கூட கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது, நிர்வாகி கிடையாது, சொத்து சுகம் எதுவும் கிடையாது, சாதாரண ஒரு ஐடியில பணியாற்றக்கூடிய ஒருத்தர் வினோத் சூர்யா என்கிற ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தர். அவர் கொஸ்டின் பண்றாரு கவர்மெண்ட்டை ஊழல் வழக்குல, பழனி நில விவகாரத்துல ஒரு ஜஸ்ட் கொஸ்டினை த்ரோ பண்றாரு. அந்த கொஸ்டினை த்ரோ பண்றதுக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அதுக்கு பெயில் கொடுத்த நீதிபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் இருக்கு, அந்த ஜட்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அரசையோ அமைச்சர்களையோ விமர்சிப்பது எந்த வகையிலையும் நாட்டுக்கோ பொது அமைதிக்கோ எதிரானது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அதுல போடப்பட்ட செக்ஷன் சமூகங்களுக்கிடையே பகைமையை தூண்டுதல், கலவரத்தை தூண்டுதல், XYZ எல்லாம் போட்டிருந்தாங்க. 19 ஆர்டிகல் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஆர்டிகல் 19(1)(2) இதுல எதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுல எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பதிவு எந்த வகையில அதை பிரீச் பண்ணுது, எந்த வகையிலுமே பிரீச் பண்ணல. அவருடைய அப்சர்வேஷன், ஜட்ஜோட அப்சர்வேஷன். அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போட்டீங்கிறத இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை வந்திருக்கும், ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கும். ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆனா அசிங்கப்பட்டு போயிருப்போங்கிற அச்சத்தினுடைய விளைவு தான் நாங்க ரிமாண்ட் பண்ண விரும்பல அப்படின்னது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவசர கதியில மேலிருந்து வந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக, நான் மேலிருந்துங்கிறத வெறும் விஜய் அரசுன்னு மட்டும் சொல்லல, வேற சில எக்ஸ்டர்னல் அழுத்தங்கள் இருக்குன்னு நான் சந்தேகப்படல. முதல் பாயிண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் வேற சில எக்ஸ்டர்னல், வேற ஒரு இண்டிவிஜுவல்னு என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் சொல்ல வரல சார். இந்த பிரச்சனையால் ஒருத்தர் மனம் பாதிக்கப்பட்டிருக்குதா இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அவருடைய மனதை குளிர்விப்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான் அந்த நாடகம், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன இருக்கு உங்களுக்கு? விஜயை தாண்டி அவங்களுடைய மனசு நீங்க நிழல் அதிகாரம் ஒண்ணு ஆட்டிப்படை, அந்த நிழல் அதிகாரம் எதுங்கிறது தான் கேள்வி. இது கற்பனையில பேசுற மாதிரி. கற்பனையில எல்லாம் பேசுற 10% 20% தாவேக்கா பேசுனது கற்பனையா நிஜமா? நாங்க சொல்றோம் அப்படி இல்லைன்னு. சொல்லுங்க விஜய் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. விஜய் தரப்புல இருந்து யாரையாவது சொல்லுங்க அப்படிலாம் இல்லை, நான் மட்டும் தான் ஒரே நிழல். ஏன்னா இங்க வந்து எனிதிங் அதை பேசுவதற்கு ஒருத்தர், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தர். சார் எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா மட்டும் கட்சியில சேர்க்குறீங்க, அதுக்கு கூட விஜய் வர மாட்டார், இன்னொரு அதிகார பவர் சென்டர் தான் வரும். சார் நான் வழக்கு போடணுமா, பேட்டி கொடுக்கணுமா, ஒரு முக்கியமான இஷ்யூஸ்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமா, சட்டமன்றத்தில் பேசணுமா, இது எதுக்கும் அவர் வரமாட்டார், இன்னொருத்தர் தான் வருவார். இப்போ இவருக்கு என்ன, வருவாரு, ரீல்ஸ்க்கு போஸ்ட் கொடுப்பாரு, போவார். இதை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காரு கேட்க. இன்று காலையில அரெஸ்ட் பண்ண போகும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு முன்பாக திமுகவினர் திரள்றாங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இல்லை வந்து கடையடைப்புலாம் சில இடங்கள்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து ஒரு பணி செய்ய விடாம தடுக்கிறத மாதிரி ஆகாதா? ஒரு பணி செய்ய விடாமலும் தடுக்கல. நான் என்ன கேட்குறேன், வழக்கு போட்டிருக்கீங்க, சட்டப்படியாக இந்த எக்ஸிகியூஷன் நடந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து ஆஜராக போறாரு, அது விசாரணைக்கு ஒத்துழைக்க போறாரு. முதல்ல இந்த வழக்கே ஃபேப்ரிகேட்டட் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை தாண்டி சட்டப்படி நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, அதை எதிர்கொள்றதுக்கான எபிலிட்டி எங்களுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து குவிச்சு ஏதோ ஒரு தீவிரவாதியை நோக்கி வருவது போல ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இமேஜ் பில்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு இடத்த ஒரே ஒரு வார்த்தையில அவர் உடைச்சிட்டாரு. காமெடியா பாக்குறட்டார். அந்த இடத்துல விஜய் அரசு அசிங்கப்பட்டு போச்சு. தும்பப்பூல தூக்கு மாட்டி தொங்கி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க அதுக்கு குச்சனாச்சம் இருக்கிறவங்க செய்வாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கு தன்னுடைய தலைவர்கள் மீது யாராவது கை வச்சக்கோ வரதாசு செய்யும், ரோட்ல வந்து நிக்கதான் செய்யும். அவங்க என்ன பொது சொத்துக்கு சேதம் வச்சாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு வீடியோ ட்வீட் போட்டு அதெல்லாம் இவங்களே ஏற்படுத்துறாங்க, தாக்குறாங்க, வன்முறையை தூண்டுறாங்க, அதெல்லாம் இவங்களே ஆள் செட் பண்ணி நடத்தக்கூடியதாங்கிற சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் இருக்குல்ல, அதுக்கு இணையா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சேதம் அரசியல் கட்சி கூட்டங்கள்லயோ அரசியல் கட்சியுடைய போராட்டத்திலேயோ ஆர்ப்பாட்டத்திலேயோ இல்ல இந்த மாதிரியான எதிர்வினைகளையோ நடத்தப்பட்டிருக்கா? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போராடாதீங்கம்மா. நான் இதை கூட விட்டுருவோம், திமுகவுடைய இந்த போராட்டத்தை கூட விட்டுருவோம். நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு மாணவர்களை கைது பண்ணப்போ அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, இது தூண்டுதலின் பேரில் நடக்குது, ரோட்ல போராடுவது இடையூறு அப்படின்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தாவேகா நிர்வாகிகள் போராடி இருக்காங்களே, அது இடையூறு இல்லையா? அது ரோட்ல போடாம உங்க வீட்டுல போராடினீங்களா? இல்ல பனையூர்லயே போராடினீங்களா? இல்ல செக்ரட்டரியேட்ல தனியா அதுக்குன்னு ரூம் ஒதுக்கி போராடினீங்களா? இல்ல தியேட்டர்ஸ்ல அதுக்குன்னு ஸ்பெஷல் ஷோ புக் பண்ணி போராடினீங்களா? ரோட்ல தானே போராடினீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன கேட்கிறாரு, அனுமதி முறைப்படி கொடுத்துருக்கணும். சார், 15 நாள் 10 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கறாங்க. நீட் எதிர்ப்பு வாகன பேரணிக்கு திராவிட கழகம் அன்னைக்கு காலையில 6 மணிக்கு மாவட்ட தலைவர்கள் வீட்டை தட்டி அனுமதி கிடையாதுங்கிறாங்க. நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு, பேச்சாளர்கள் வண்டியில போறவங்க எல்லாம் அந்த ஊருக்கு போயாச்சு. காலைல 6 மணிக்கு வந்து வீட்டை தட்டுறது, 4 மணிக்கு தட்டுறது, நள்ளிரவு 12 மணிக்கு வந்து தட்டு, அவங்க என்ன கொலை குற்றவாளிகளா? தட்டி இல்ல பெர்மிஷன் டினைடு அப்படிங்கிறது. அந்த பின்னணியில இருந்து பாத்தீங்கன்னா, நேத்தி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இன்னைக்கு காலையில தாவேகாவுக்கு எப்படி பெர்மிஷன் கிடைச்சிச்சு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறதுக்கு? தமிழ்நாடு முழுக்க போராடிய திமுக மீது வழக்கு போடுறீங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க போராடிய தாவேகனார் மீது எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி நாங்க கேட்கிறோம். நேற்று பேச்சுக்கு பிறகாக தாவேகா சார்பாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க, எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, தாவேகா உறுப்பினர்கள் பலரும் சோசியல் மீடியால உதயநிதி அவர்களை தாக்கி பல்வேறு பதிவுகளை போடுறத பார்க்க முடியும். எல்லாரும் ஆபாச நிதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகையும் போடுறாங்க. டூல் கிட்டு ஏன் சொல்றேன்னா, நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நீங்க ட்விட்டர்ல இருப்பீங்க, அந்த போடப்பட்ட ட்விட்டுகளுடைய நேரங்களை பாருங்க, பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. இது ரெண்டும் ஏன் சொல்றேன். ஒண்ணு, ஆபாச நிதிங்கிறத ஹேஷ்டேகா பயன்படுத்துறாங்க, அது கூட காமன் வச்சுக்கோங்க. அதுவே மிக வன்மையானது. உண்மையா ஆபாச விஜய் நாங்க பேசணும், என்ன டேஷ் போட்டு பேசக்கூடியவர் அவர் தான். நான் என்ன கவர்ச்சி டேஷானு கேட்கிறவர் அவர் தான். அப்ப அந்த கேள்வி எங்க தரப்புல இருந்தா வரணும். ஆனா எல்லாத்துலயும் ஒரு காமன் ஆஸ்பெக்ட் இருக்கு. இரவு 11:30 மணிலிருந்து நள்ளிரவு 2-2:30 மணிக்குள்ள எல்லா ட்விட்டும் போடப்படுது. மிச்சது காலை போடுறாங்க. அப்ப இது காலையில நடந்த ஒரு இன்சிடென்ட், நைட்டு 11:30-11:45 வரைக்கும் இது குறித்து யார் ஒருவரும் பேசல. 11:30-11:45 இருந்து ஒரு அமைச்சர் 1 மணி 8 நிமிஷத்துக்கு போறாரு, ஒரு அமைச்சர் 1 மணி 30 நிமிஷத்துக்கு போறாரு. பகல்ல இல்ல, மிட் நைட்ல. எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய காமன் வேர்டு வந்து அண்ணா உருவாக்கிய அறிவாலயம். அதுலயே திருத்தம் இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்ணி போடலாம், எல்லாரும் அப்படி ஒரே தப்பு எல்லாரும் பண்ண முடியும்? இந்த அறிவாலயம் கட்டப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில். அவர் இருந்தபோது தொண்டர்களுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட அறிவாலயம். அண்ணா காலத்தில் இருந்தது அறிவகம். அந்த அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு கிடையாது. அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்துறீங்க. எல்லாரும் ஒரே டைம்ல 11:30 2:30-3 மணி வரைக்கும் மிட் நைட்ல ட்விட்ஸ் போடுறீங்க. அப்ப என்னன்னா, இந்த அரெஸ்ட்டை பிளான் பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற நரேட்டிவை நைட்டு செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போடப்படுது, எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு இந்த அரெஸ்ட் நடக்குது. ஒரு நைட்டு தான் கேப். இந்த ஒரு நைட்டு பூரா அமைச்சர்கள் ட்விட் வந்திருக்கு. இங்க இருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதுல உதயநிதி அவர்கள் சொல்லும்போது இதை காமெடியா பாக்குறேன் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட், அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வழக்கு முதல்ல போடப்பட்ட செக்ஷன்ஸே பிரச்சனை. முதல்ல வழக்கே ஃபேப்ரிகேட்டட், அடுத்து போடப்பட்ட செக்ஷன்ஸ்ல பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி இவங்க வந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறதுங்கிறது அவரை வந்து ஏதாவது ஒரு துன்புறுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அவங்கள நிலைகுலைய வச்சுட்டாரு ஒரே வார்த்தையில. நான் அதை காமெடியா பாக்குறேங்கிற பேர்ல, என்னடா நம்ம இவ்வளவு போலீஸை குவிச்சு அவர் பேரை டேமேஜ் பண்ணலாம், இமேஜை டேமேஜ் பண்ணலாம், அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம், அவரை உளவியல் ரீதியா தாக்கலாம்
அவரை கொஞ்சம் டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், கட்சிக்காரங்களை கொஞ்சம் வீக் ஆக்கலாம், எமோஷனலா கொஞ்சம் வீக் ஆக்கலாம் அப்படின்னு சதி திட்டம் போட்ட தாவேகாவினுடைய ஒட்டுமொத்த சதியையும் அவர் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார். நான் காமெடியா பாக்குறேன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அதை முடிச்சிட்டார். தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து இந்த அரஸ்ட் ஏற்படுத்திருச்சு. இது ரெண்டும் அவங்க எதிர்பார்க்காது. ஓகே, இப்போ அசிங்கப்பட்டு போயிடுவோங்கிற அச்சத்துடைய விளைவு தான் கோர்ட்ல வந்து நாங்க வந்து ரிமாண்ட் பண்ண விருப்பம் இல்லை எங்களுக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஐடியால இருந்து வேற நோக்கம் இல்லைல்ல, உங்களுக்கு ரிமாண்ட் பண்ற நோக்கம் இல்லைன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கலாம். சார், உங்களை ஒரு காவல்துறை அதிகாரி கைது பண்றாருன்னா அதனுடைய நோக்கம் என்ன? விசாரணை தான் நோக்கம்னா இந்த தேதியில இத்தனை மணிக்கு வந்து ஆஜராகுங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு மாலை ஆஜராகுங்கன்னு கூட நோட்டீஸ் கொடுத்துக்கலாம்ல. அப்ப இது பிளான்டு வந்து ரிமாண்ட் தான் பிளான்டு. ஆனா அசிங்கமாயிடும். தொண்டர்கள் எழுச்சி ஒரு பக்கம், மக்கள் வந்து விஜய் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோபம், என்ன இப்படி ஒரு சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காமன் மேனுடைய கோபம், இது ரெண்டும் அவங்களை அச்சமூட்டி இருக்கிறது. அந்த அச்சத்தினுடைய விளைவு தான் இது. நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், சர்வாதிகாரத்தினுடைய விளிம்புல நின்று ஆடின எல்லாரையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு முறியடிச்சிருக்கிறது. எமர்ஜென்சி திணிச்ச இந்திரா காந்தியா இருக்கட்டும், 91 கவர்மெண்ட்ல அம்மையார் ஜெயலலிதா ஆடின ஆட்டமா இருக்கட்டும், 2001 முத்தமிழறிஞர் கலைஞர் கைதா இருக்கட்டும், இப்படி சர்வாதிகாரத்தை திணித்த எல்லாரையும் ஜனநாயக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டு முறியடித்திருக்கிறது. விஜயனுடைய சர்வாதிகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் முறியடிக்கும். ஆனா அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, வரலாறு முழுக்க சர்வாதிகாரர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறத உங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்படி வீழ்ந்தார்கள், அவருடைய முடிவு என்னவா இருந்துச்சுங்கிறதையும் உங்க கூட இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அது வந்து நாட்டுக்கு நல்லது. நிறைவா, நாளைக்கு அசெம்பிளி தொடங்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர், மேகதாட்டுவான பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த நேரத்துல தான் இதுக்கு அரஸ்டே அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. நாளைக்கு எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? நாளைக்கு பட்ஜெட் போட போறாங்க. பட்ஜெட்ல என்ன பண்றது, பட்ஜெட் அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்ப்பதுதான் நோக்கமா இருக்கும். அதை தாண்டி அந்த பக்கத்துல ஏதாவது ப்ரொவோகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற எதிர்வினை இந்த பக்கம் இருக்கும். அடிப்படையில பட்ஜெட் வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு காலி டப்பாவா இருக்குங்கிறது தான். அதை எதிர்கொள்ள முடியல அவங்களால. இதையா போய் பிரசன்ட் பண்றது, நியூஸ்ல இதெல்லாம் போனுச்சுன்னா அசிங்கமாயிடுமே அப்படிங்கிறதுல இருந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிஸா தான் இதை அவங்க பயன்படுத்தி. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்தில் பிறந்ததற்கு நன்றி.